வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட 16வது சாப்டர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சாப்டரோட தலைப்பு யூ அண்ட் மீ. இந்த சாப்டரில் ஒரு தமிழ் பழமொழியோட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னே கன்சிடர் பண்ணலாம். புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இதில் யார் புலி யார் பூனை அப்படின்றது விவாதத்துக்குரியது. இதில் பர்டிகுலராக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சிறிய அளவில் முதலீடு பண்ணக்கூடியவங்க, லாங் டேர்மில் பண்ணக்கூடியவங்க, டிவியில் வர்ற, இன்டர்நெட்டில் வர்ற, இல்லை பத்திரிக்கையில் எழுதக்கூடிய ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இல்லை ட்ரேடர்ஸ், இவங்க சொல்கிறத கேட்டு எப்படி தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க, ஏன் அப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மார்கன் ஹோசல் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டி 50 முதல்ல 21,000 22,000 கிட்ட இருக்கும்போதே ஆனந்த் ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, இது 16,000 15,000 ரேஞ்சில் தான் இருக்கணும், இவ்வளோ இருக்கிறது ஓவர் வேல்யூட் அண்ட் ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்னு சொன்னார். இது யார் முடிவு பண்ணுறா, இந்த இதுக்கு இன்ன விலை அப்படின்றது யார் முடிவு பண்ணுறான்னு சொல்லி கேட்டால், இப்போது ஏதோ ஒரு நிறுவனம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இந்தியாவோட பப்ளிக் கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த நிறுவனங்களோட ப்ரைஸஸ் எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. இந்த ஆட்சி திரும்ப வந்த உடனே 3வது முறை வந்ததுலேருந்து இந்த ப்ரைஸஸ் தொடர்ந்து கீழே போயிட்டே தான் இருக்குது. பட்ஜெட்டுக்கு அப்புறமும் அது தொடர்ந்து கீழே போயிட்டே தான் இருக்குது. மோர் தென் 30-40% கீழே போயிடுச்சு. இந்த ஸ்டாக்ஸோட இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் இன்னும் அது ரெஸ்யூம் ஆகலை. இன்னும் அது இப்போ பழைய பொசிஷனுக்கு அதோட பிக்கஸ்ட் ஹை ஸ்கோரில் இந்த 52 வீக் ஹைன்னு சொல்லுவாங்க, அந்த இதுக்கு திரும்ப வரவே இல்லை. அது கீழே நோக்கி தான் போயிட்டே இருக்குது. இந்த ப்ரைஸஸ் அதோட உச்சகட்டத்தில் இருக்கும்போது அதை இன்னும் ஒரு 5 ரூபா மேலே தள்ளி அன்னைக்கு லாபம் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதை வாங்குகிறாங்க. அவங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பார்த்தா போதும். இன்றைக்கி ஒரு ஷேரை 200 ரூபாய்க்கு வாங்கி காலையில் வாங்கி மதியத்துக்குள்ளே அது 204 ரூபாய்க்கு விற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க 1,00,000 ஷேர் வாங்கியிருப்பாங்க. அவ்வளோக்கு பணம் கையில் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஷேருக்கு 2 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க அப்படின்னா அன்னைக்குரிய அந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அவங்க மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அதுக்குரிய விலை 200 ரூபா கொடுத்து வாங்கிட்டு அவர் 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது அதோட மதிப்பு 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லி மார்கன் ஹோசல் கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட டைம் ஃப்ரேம், அவங்களோட கோல்ஸை மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மற்றவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக அதையே ரிப்ளிகேட் பண்ணக்கூடாது, அதையே காப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மொத்தமாக இந்த சாப்டரில் ஸ்பெக்குலேட்டிங்கு அகைன்ஸ்டாக பேசுகிறாருன்னு சொல்லலாம். ஸ்பெக்குலேட் பண்ணுறவங்க மார்க்கெட்டில் எப்பயும் இருக்கத்தான் செய்வாங்க. ட்ரேடர்ஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ் நடத்தக்கூடியவங்க, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், இதையே தொழிலாக செய்யக்கூடியவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க ஸ்பெக்குலேட் பண்ணத்தான் செய்வாங்க. அதில் இருந்து ப்ராஃபிட் பார்க்கறதுக்காக எல்லா வகையிலையும் முயற்சி பண்ண தான் செய்வாங்க. ஆனால் இதை பார்த்து ஒரு சாதாரண இன்வெஸ்டர், ரீட்டைல் இன்வெஸ்டர் தன்னோட பணத்தை மிச்சம் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றக்கூடிய ஆட்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான் அவங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லது, லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறாரு. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. அடுத்த சாப்டரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.